உலகின் மிக பிரசித்தி பெற்ற கோவில், இந்தியாவின் மிகப்பெரிய பணக்கார சாமியார் இல்லை பணக்கார கடவுள், பணக்கார கோவில் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆனால் உலகில் மிக பிரசித்தி பெற்ற கோவில் திருப்பதி வெங்கடாச்சலபதி திருமலா. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இந்துக்கள் தவிர மற்ற மதத்தினர் கூட அங்கே வராங்க. குறிப்பாக சிங்களர்கள் நிறைய வர ஆரம்பிக்கிறாங்க. இலங்கை அதிபர்லாம் வந்த சம்பவம்லாம் கூட உண்டு. இந்த கோயிலுக்குன்னே ஒரு தனி ஒரு ஸ்பெஷல் உண்டு. அதை தாண்டி 24 மணி நேரம் ஜேன்னு இருக்கிற ஒரு மலை திருமலா தான். அப்படியாப்பட்ட குட்டம் கீழே கீழ் திருப்பதி மேல் திருப்பதின்னு வாங்க திருமலாவை அப்படி இந்தியாவின் பெரும்பகுதியிலிருந்து நீங்கள் நமக்கு இப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிறதுனால நினச்ச போது அப்படி போயிட்டு வந்துடுவாங்க. ஒரு 3 மணி நேரம் ட்ராவல். தமிழ்நாட்டிலே நீங்கள் சவுத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய கனவாக இருக்குது. நீங்கள் இங்கேருந்து போகும்போது நான் தென் மாவட்டங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் மீடியாவில் இருக்கும்பொழுது அவங்க அதிகமாக கேட்குறது, நீங்கள் ஈஸியாக திருப்பதிக்கு போயிடுவீங்களாமே, ஒரு ஆர்வமாக கேட்குறது எவ்வளோ நேரத்தில் போயிடுவீங்க, மலையிலேருந்து எவ்வளோ தூரம் இப்படியாப்பட்ட கேள்விகள் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு திருப்பதி ஒரு பெருங்கனவு. நீங்கள் நார்த்தில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே ஒரு உண்டி வச்சுருப்பாங்க, சேர்த்து வச்சுருப்பாங்க. பெருமாளுக்குன்னே ஒரு உண்டி, அந்த பயணத்திற்காக அவங்க சேர்த்து வைக்கிற அந்த காசு ஏன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு. இப்படி திருப்பதி வெங்கடாச்சலபதியோடைய வரலாறை சொல்லிக்கிட்டே போகலாமா. அதை தாண்டி அங்கு அந்த பக்தர்கள் வச்சிருக்கிற அன்புன்னு ஒன்று இருக்கு இல்லைல்ல, அந்த அன்புனுடைய வெளிப்பாடு. ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு அன்பு இருக்கும், ஒரு வேண்டுதல் இருக்கும். திருப்பதியில் நீங்கள் 2 வழியாக போகலாம். ஒன்று நடைபாதையாக மலையேறி போகலாம், இன்னொன்று பேருந்து, காரு, இந்த மாதிரியான வாகனத்தை வழியாக போகலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம், ஒரு 70 வயது முதியவர் திருப்பதி நடைபாதையாக படியில் ஏறி கிட்டத்தட்ட இல்லை, அவரே சொல்கிறார் புள்ளி ஒருத்தர 2600 தடவை நான் ஏறி போய் பார்த்துருக்கேன் பெருமாள் அப்படின்ற 70 வயது முதியவர். அந்த படிக்கட்டு 3350 படிக்கட்டுகள், 12 கிலோமீட்டர். நீங்கள் சபரிமலையில் பார்த்தீங்கன்னா அந்த மலை ஏறுறது ஒரு வித்தியாசமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்க. அப்போலாம் ஒரு மணல் மேடாகவே இருக்கும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் படியெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்பாச்சி மேடு, நீலிமலை இப்படிலாம் இருக்கும். மரங்கொத்தி. கடைசியில் அங்கே போய் சபரிமலை ஐயப்பனை எப்போ பார்க்க போகிறன்ற ஒரு பெரிய ஆவல்லாம் வந்துடும் நமக்கு. உச்சி ஏற 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 இதோ வந்துருச்சு, இதை கூட கூட்டு போகிறாங்கல்ல குருசாமிங்களை. நான் முதல் முறையெல்லாம் போகும்போது ஏறுங்க, வந்துருச்சுங்கன்ட்டு. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் போக 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 ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும். அப்பவே அந்த காலகட்டங்களில் சபரிமலைக்கு கழுத பாதம் ஒன்று இப்போ கூட இருக்குது. அப்போ கழுதைகளை கொண்டு மலையில் அங்கே கீழே இருக்கிற அந்த பம்பால இருந்து எல்லா பொருட்களையும் கழுத மேலே கொண்டு போவாங்க. வேறு இப்போ டிராக்டர் போயிட்டு இருக்கு, அந்த கழுத பாதம் வாங்க. தெரியாம கூட சில பேர் கழுத பாதை வழியாக போயிடும். இன்னொன்று ஒரு கொஞ்சம் சுத்து அதிகம். அதே போல தான் திருப்பதி மலையில் அப்போ ஆரம்பகட்ட காலத்தில் இந்த மாதிரியான பேருந்து வசதியெல்லாம் இல்லாத பொழுது நடைபாதை தான். அதுவும் காட்டுக்குள்ளே பயணிக்கிற 7 மலை கொண்ட 7 குண்ட வாழா வெங்கட்ரமணா கோவிந்தான்னு சொல்கிற அளவுக்கு இந்த அடர்ந்த காடுகள் நடுவில் அங்கே இந்த பயணத்தையும் அந்த காலகட்டங்களில் கீழே இருந்து சட்டி பானைகள்லாம் புதுசாக செஞ்சு கொண்டு போவாங்க. நீங்கள் திருமலை தென்குமரி, மயிலை, அப்புறம் திருப்பதி வெங்கடாச்சலபதி சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். அவர் புது சட்டிப்பானை செஞ்சு அதில் அவருக்கு நைவேத்தியம் பண்ணி அதை படைச்சி அவர் காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதை என்ன பண்ணுவாங்க, கழுத மேலே ஏற்றிக்கிட்டு போவாங்க. அப்படி போகும்பொழுது அந்த அடர்ந்த காட்டு வழியாக பாட்டு பாடிக்கிட்டு இந்த கட்டையை வச்சு தட்டிக்கிட்டு இப்படி போவாங்க. மிருகங்கள் குறிப்பாக அங்கே அதிகமாக இருக்கிறது அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறது கரடியும் சிறுத்தையும் தான். இப்படி இருக்கு. அதன் பிறகு கால வளர்ச்சிகள், அப்புறம் கோவிலுடைய வளர்ச்சி, ரோடு வசதி இன்னைக்கு எவ்வளோ நவீனமாகிடுச்சு. இப்போலாம் வந்தீங்கன்னா நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. ஆனாலும் பக்தர்கள் இந்த அலிபிரின்னு வாங்க கீழே, அதாவது திருமலாவினுடைய அதான் நுழைவு வாயில், அதுதான் அங்கேருந்து தான் தொடங்க. அந்த அலிபிரியிலிருந்து படிக்கட்டு வழியாக நடந்து போகிறவங்க உண்டு. இதுக்கிடையில் ஸ்ரீவாரிமெட்டு அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. அது எங்கன்னா இந்த ஃபாரஸ்டோட பாதியில் ஆரம்பிக்கும். இந்த 2 பகுதியிலும் பயணம் செய்வாங்க. இந்த அலிபிரியிலிருந்து தான் இந்த பெரியவர் ரமணமூர்த்தி 70 வயசாகுது. 2600 தடவை நான் பெருமாளை போய் பார்த்துருக்கேன், தரிசனம் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு எந்த விதத்திலும் எனக்கு டயர்ட்னஸே கிடையாதுன்னு. இதுக்கு என்னன்னா படி ஏறினா உங்களுக்கு தெரியும். ஏன்னா படிப்படியாக இருக்கும். உங்களுக்கு சமதளமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஏறது இந்த மலையில் நீங்கள் ட்ரக்கிங் ஏறப்போ பார்த்துருக்கலாம். அப்படி பிடிச்சி நீங்கள் ஏறிடலாம். நீங்கள் படியாக இருக்கும்பொழுது நிறைய பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு ஏற்படும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இங்கேயும் அதே போல தான் ஒவ்வொன்றா அப்படியே சொல்லிக்கிட்டே வரும். ஸ்ரீவாரிமெட்டு வந்துடுச்சு, காளி கோயில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் மேலே ஏற ஏற அந்த சுப்ரபாரத பாடல்லாம் கேட்க ஆரம்பிச்சுன்னு வந்தாச்சு திருப்பதிக்குன்னு. ஒரு சில்லுன்னு ஒரு காற்று ஒன்று அடிக்கும் மலைப்பகுதியில். இவர் என்ன சொல்றாரு, 14 வயசுல
எங்கள் அப்பா அம்மா கூட வந்தது நான் அன்னைக்கு தொடங்கின ஒரு பயணம். இன்னைக்கு நான் அப்படிதான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். இடையில எப்பயாவது ஒரு பயணத்தில் மாறுதல் ஏற்பட்டிருந்தாலும் நான் மழை வெயில் காற்று எதுவாக இருந்தாலும் சரி, அலிபுரியினுடைய முதல் படிக்கட்டிலேருந்து தொடங்கி அப்படியே நடந்து 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 உட்காந்து நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவேன். இன்னைக்கு எனக்கு 70 வயசு. இன்றைக்கும் அதே தெம்போடு தான் பார்க்குறேன், அதே தெம்போடு தான் ஏறுறேன் நான். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயத்தில் இந்த மலைவழி பாதை சரியான ஒரு பாதுகாப்பான பயணமா அப்படின்ற கேள்வியெல்லாம் இடையெல்லாம் நிறைய ஏற்பட்டது. அதுக்கான காரணங்கள்லாம் ஆத்திக பேசுகிறவங்களாம் 1008 கருத்துலாம் சொன்னாங்க ஆனால் இவர் என்ன சொல்கிறார் ரமணமூர்த்தி, எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாதுங்க. இந்த பொதுவாக இந்த அலிபுரியிலிருந்து நீங்கள் திருமலாவுக்கு நடந்து போகிறதுக்கு சராசரியாக 3 மணி நேரத்தில் 4 மணி நேரம் ஆகும். நான் ஒரு 6-7 மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டு மெல்ல மெல்ல நான் போவோம் போயிட்டே இருப்பேன். இது என்றைக்கே என்னால் மாற்றவே முடியாது. நான் அதை தொடர்ந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே சபரிமலையில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். நான் ரொம்ப வியந்து போன ஒரு விஷயம் நீங்கள் சில பேருக்கு நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கையை தாண்டி இல்லாமல் போக அது அவங்கவுங்க விருப்பம். மாற்றுத்திறனாளிகள் அவ்வளோ இதுவாக ஏறுவாங்க. நான் தவறாக சொல்ல, அந்த என்ன சொல்கிறது, ஐயப்பன் கொடுக்குற வில் பவரா இல்லை இவங்களுக்கு பக்தியா, அது 1008. இங்கேயும் பெருமாளுக்கு அதுமாரி தான் உண்டு. தவழ்ந்துக்கிட்டே ஏறுவாங்க சில பேர்லாம். அந்த படியை ஒவ்வொரு நாள் தவழ்ந்து ஏறினவங்களாம் அதே தான் இவர் சொல்லியிருக்கார் ரமணமூர்த்தி. என்னை விட ரொம்ப இதுவானவங்களாம் ஏறியிருக்காங்க. ஆனால் நான் தொடர்ந்து ஏறி இருக்கிறேன். ஒரு நாளைக்கு 2 முறை நான் ஏறி பயணம் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன் அப்படின்னு. இதெல்லாம் மீறி இப்போ ரொம்ப காலமாக அந்த நடந்து போகிறவங்களாம் என்னென்னா, நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா, திருமலைக்கு போயிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் சாமி தரிசனத்து உங்களுக்கு பொது வழியில் எல்லாம் ஒன்று தான். அது இந்த புரட்டாசி மாதம்லாம் நீங்கள் பார்க்குறீங்கள பேப்பரில் 24 மணி நேரம் 26 மணி நேரம். இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கான மிக உகந்த மாதம். கட்டுக்கடங்காத கூட்டம். நீங்கள் அங்கே இருக்கிற அங்கே ரூம்ஸ்லாம் ஃபுல்லு கிடையாது. அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இது சுற்றுலா தலம் இல்லை, இது ஒரு கோவில். அதனால் ஏன்னா தங்கிட போகிறாங்கன்றதுக்காக உங்களுக்கு மனசே வராது வெளியே வர்றதுக்கு. இப்போ அந்த ரூம்லாம் நிறைய நிபந்தனைகள்லாம் கொடுத்துட்டாங்க. அப்போல்லாம் நீங்கள் ரூம் எடுத்துட்டீங்கன்னா 4-5 நாள் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ 24 ஹவர்ஸ் 40 ஹவர்ஸ்க்கு மேலே அங்கே இருக்கக்கூடாது. கீழே இறக்கி விட்ருவாங்க. நீங்கள் கிளம்புங்கண்ணா, தரிசனம் பண்ணியாச்சு இல்லை, கீழே இறங்க அப்படின்வாங்க. அது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க பக்தர்களை. ஏன்னா வெளியே படுத்துப்பாங்க. நீங்கள் கிளம்புங்க, சாமி தரிசனம் பண்ணிட்டீங்களா, நீங்கள் வெளியே போனால் தான் அங்கே கீழே இருந்து மேலே எல்லாரையும் ஏற்ற முடியும், தரிசனத்தை சீக்கிரமாக பார்க்க முடியும்னு. இந்த பெரியவர் என்ன சொல்கிறாரு, புரட்டாசி மாதத்தில் தான் நான் அதிகப்படியாக அந்த மலையில் ஏறி இருக்கேன். நீங்கள் மலையில் ஏறுறத ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் போய் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணுறீங்களே, அது சொல்லுவாங்க குடோனில் அப்படின்வாங்க. இது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிற்க ஆரம்பிச்சிங்கன்னா போய்கிட்டே இருக்கும். அது பாட்டுன்னு வந்துக்கிட்டே இருக்கும். பல சமயங்களில் இந்த விஐபி தரிசனம்லாம் நிறுத்திடுவாங்க. இதை தாண்டி இந்த மலை வழியாக நாங்கள் வரோம், இவ்வளோ சிரமப்பட்டு வரோம், இதுக்கு ஏதாவது ஒரு சலுகை கொடுக்கக்கூடாதான்னு சில வருடங்களுக்கு முன் ஒரு கோரிக்கை வச்சாங்க பக்தர்கள். அப்போ நல்ல ஒரு விஷயந்தான். அப்போ இருந்த ஆந்திர கவர்மெண்ட்டும் தேவஸ்தானமும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ரைட்டு இவங்களுக்கு வரவங்களுக்கு சீக்கிரமாக தரிசனம், அவங்களுக்கு தனி வழி, ஏதாவது நடந்து வரவங்களுக்கு, ஏன்னா சிரமப்பட்டு பெருமாளை பார்க்கணுன்னு உடலை வருத்தி வேண்டுதலோடு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக 80% நீங்கள் படி ஏறினவுடனே காளி கோயில்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல ஒரு டோக்கன் கட்டி விடுவாங்க. அந்த டோக்கன் கட்டினா நீங்கள் சீக்கிரமாக போய் தரிசனம் பண்ணிடலாம், படி வழியாக வந்தவங்க அப்படின்னு. இவர் என்ன சொல்கிறார் ரமணமூர்த்தி, நான் அந்த காலத்துலேருந்தே, அவருக்கு 70 வயசுனா பாருங்கள், எங்கள் அப்பா அம்மா காலத்துலேருந்து அப்போ இது மாதிரியான வசதிலாம் கிடையாது. ஒரு பக்கம் கழுத போயிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் நடைபாதையாக நிறைய பேர் போவாங்க. போக்குவரத்து பெரிய வசதிலாம் கிடையாது. கீழ் திருப்பதிலேருந்து எப்போது ஒரு ஆந்திரா பஸ் கிளம்பி போவோம், அந்த பஸ்ஸு திரும்பி வரும். அந்த பஸ்ஸில் போகிறதுக்கு கூட நிறைய பேர் பயப்படுவாங்க. அந்த பஸ்ஸு கரெக்டாக போகுமா இதுவா அப்படின்லாம் பயப்படுவாங்க. அதை தாண்டி பல பேருடைய எது என்னென்னா, நம்ம கிளம்புவோம், படி வழியாக கிளம்புவோம், அப்போ படி கூட கிடையாது அப்படின்னு. இதை தான் நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு எனக்கு எந்த விதத்துலையும் உடல் சோர்வோ மனசோர்வோ வந்ததே கிடையாது. இங்கே சென்னை அப்புறம் வட தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா வண்டி மாடு கட்டின்னு போவாங்க. நான் சொல்கிறது வேலூர், திருவண்ணாமலை, அப்புறமா செய்யாறு, காஞ்சிபுரம், இந்த மாதிரி பகுதியில் கிராமப்புறங்கள் நான் சொல்கிறது அந்த காலத்தில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். வண்டி மாடு கட்டிக்கிட்டு குடும்பமாக பெருமாளை தரிசிக்கிறதுக்காக கட்டு சோறு அப்படின்வாங்க. கட்டு சோறுனா ஒரு 2-3 நாளைக்கு அது கெட்டு போகாமல் இருக்கும். புளியோதரை, எலுமிச்சை சாதம் இதெல்லாம் கட்டிக்கிட்டு இந்த வழியாக இப்போ இந்த வட மாவட்டத்துலேருந்து போகிறவங்க சித்தூர் வழியாவோ அல்லது அரக்கோணம், தக்கோலம், திருத்தணி வழியாவோ போவாங்க. சென்னையிலேருந்து போகிறவங்க திருவள்ளூர் வழியாக போவாங்க. அப்படி அந்த மாட்டு வண்டியில் கட்டிக்கிட்டு அப்படியே போய் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த சத்திரம் இருக்கும். அன்ன சத்திரம், தங்கும் சத்திரம் இருக்கும். அந்த சத்திரங்களில் தங்கி போய் கீழ் திருப்பதியில் கோவிந்தராஜ பெருமாள் கோயில்னு இருக்குது. இது எத்தனை பேர் போய் ஆக்சுவலாக
ஒரு வழிமுறைப்படி பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜ் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு தான் பெருமாளை பார்க்க போனோன்னு ஒரு ஐதீகம் உண்டு. அங்கே அந்த மாட்டு வண்டியெல்லாம் கட்டிட்டு அங்கேயே உட்காந்து சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு இந்த மாட்டையும் வண்டியும் பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் அங்கே விட்டுருவாங்க. அவர் அங்கே இருப்பார். அவர் கீழே வந்து பெருமாளை இது பண்ணிப்பார். ஏன்னா தரிசனம் பண்ணிட்டு வரவங்க லட்டு வாங்கி வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு அடுத்த முறை அவர்கள் வரும்பொழுது இந்த மாட்டு வண்டியை பார்த்துக்கிட்டாரு பாருங்க, உறவினர் தான் எல்லாம் வந்து அவர் அங்கே போய் மலை ஏறுவார். மற்றவங்க வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவர் போயிட்டு வரதுக்குள்ள 2 நாள் ஆகிடும், 3 நாள் ஆகிடும். இப்போ மாதிரி எந்த தகவல் தொழில்நுட்பமும் கிடையாது. அப்பெல்லாம் மலை ஏறிட்டா எப்போ இறங்குவான்னு தெரியல. இறங்கி வந்த பிறகு தான் தெரியும் எப்படி இருந்த தரிசனம் அப்படின்னு கேட்டால் கூட்டமான கூட்டம். சீக்கிரம் இறங்கி வந்துட்டா பெருமாளை ரொம்ப ஈஸியாக பார்த்துட்டு வந்தேன்னு இதை தான் அந்த பெரியவர் சொல்றாரு. அப்படி வசதி இல்லாத காலத்தில் இருந்து தொடங்கின எங்களுடைய பயணம் இன்னைக்கு வரைக்கும் இனியும் தொடரும். இதுல எனக்கு ஒரு பேரானந்தம்னு. உடல் ரீதியா இது உங்களுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னா அதை பத்தி கவலை கிடையாது. முன்ன பின்ன ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன இருக்குமே கண்டி நான் இதை தொடர்ச்சியா செய்வேன் அப்படின்றாரு. ஆனால் மிக சமீப காலமா முதல்ல எப்படின்னா நீங்க அலிபரியில ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி 4 மணிக்கு ஓப்பன் பண்ண விடிகாலம் 10 மணிக்கு மூடுவாங்க சொல்லுவாங்க. 4 மணிக்கெல்லாம் ரெடியா நிற்பாங்க வந்து. அதுக்கப்புறம் தான் அனுமதிப்பாங்க உள்ள போறதுக்கு வந்து மலை ஏறத்துக்கு. 10 மணியோட க்ளோஸ் பண்ண போறாங்கன்னொன்னே ஒரு 9க்குலாம் வந்து 9:30க்குலாம் கூட்டம் ஜேன்னு இருக்கும். அது இடையில் கரெக்டா 2023 ஒரு சம்பவம் நடந்தது. மலைப்பாதையில் போயிட்டு இருக்கும் பொழுது இதே போல இரவல் போயிட்டு இருக்கும் பொழுது கடைசி அந்த மலைப்பாதை மூட போறோம், 10 மணியோட அலிபரியை மூட போறோம், சீக்கிரமா கிளம்புங்கன்னு சொல்லும்போது ஒரு குடும்பம் போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல உட்காந்து அங்கங்க சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும். உட்கார வச்சுட்டு ஏதோ குழந்தைக்கு வாங்கி தண்ணி பிடிச்சின்னு வர போனா ஒரு 6 வயசு குழந்தைய காணோம். வந்து பதறி போறாங்க. அந்த அப்பாவும் அம்மாவும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க வராங்க, வனத்துறையினர் வராங்க, தேடுறாங்க. இப்போ நைட்டில் ஒன்றும் தேட முடியாது, ஒன்றும் அலறாதீங்க, குழந்தை எங்கேயாவது போயிருக்குன்றாங்க. காட்டுக்குள்ளே போய் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிச்சோன்னே இந்த குழந்தை வந்து சில காயங்களோடு அங்கே இருக்குது. வந்து இது கரடி தாக்குச்சா சிறுத்தை தாக்குச்சா ஒன்றும் தெரியல. வந்து அப்போ வந்து ஒரு பெரிய செய்தியாக மாறிச்சு. வந்து அப்போ போகிற பக்தர்களுக்கு என்ன பாதுகாப்பு இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே. அங்கே என்ன சொல்கிறாங்க, திருப்பதியில் இந்த மாதிரியான சம்பவங்கள் இது வரைக்கும் எப்போவாவது நடக்கும் பண்ணி இவ்வளோ மோசமாக நடந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது அதுக்கான சில பாதுகாப்பு ஏற்பாடெலாம் கையில் வந்து கட்டையெல்லாம் நீங்கள் கீழே கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தடியெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். தட்டிக்கிட்டே போகணும், சத்தம் போட்டுக்கிட்டு போகணும் அப்படின்னு. இதுக்கு இடையில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு 5 பையனை வந்து போயிட்டே இருக்கும் பொழுது இந்த சிறுத்தை கவிக்கிட்டு ஓடும். அது ஓடி அவங்க ஒரு குழுவாக போவாங்க. அப்போ போய் கூச்சல் போட்டு சத்தம் போட்டு அந்த விரட்டி அந்த பையனை மீட்டு கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்துட்ட பிறகு தான் இது பெரிய விவகாரமாக மாறிச்சு. ஆன பிறகு தான் தேவஸ்தான போர்டு அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தது என்னென்னா டைமிங்கை மாற்றுங்க. 6 to 6. இந்த 6 to 6 கூட பார்த்தீங்கன்னா குழுவாக போகணும். யாரும் வந்து தனிச்சு போகக்கூடாது. நீங்கள் அலிபரியிலேருந்து போகும்போதே பார்த்தோம் பஸ் இல்லாமலே பக்கத்தில் போவோம். நீங்கள் யாரும் தனிச்சு போகக்கூடாது. ஒரு 50 பேர் 60 பேர் 100 பேர் கொண்ட குழுவாக போங்க. குழுவாக போனால் இந்த மிருகங்கள் வராது அப்படின்னு. அது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாடுகள் வந்தது. அதன் பிறகு தடியெல்லாம் கொண்டு வர விஷயங்கள் வந்தது. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா மக்களுக்கே ஒரு பயமாகி போச்சு. நம்ம இப்படி நடந்து போகிறத அதான் நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குதுல்ல, பஸ்ஸில் போகலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா சுற்றும் காட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது. அதிகப்படியான விலங்குகள் சிறுத்தையும் கரடியும் தான் அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இப்படி இருக்கிற நேரத்தில் தான் இந்த டைமிங்கு குறைக்கப்பட்ட விவகாரம். அதை தாண்டி இவர் ரமணமூர்த்தி என்ன சொல்கிறாரு, எந்த மிருகம் எதுவாக இருந்தாலும் இவருடைய ஒரு நம்பிக்கை அது வந்து எதுவாக இருந்தாலும் சரி நான் இப்படி தான் போவேன், இனியும் அப்படி தான் போயிட்டு இருப்பேன்ட்டு அவருடைய வில் பவர். இதெல்லாம் மீறி அங்கே ஒரு சக்தி இருக்குது, அங்கே ஒரு வேண்டுதல் இருக்குது, அங்கே ஒரு பரவசம் இருக்குது, அங்கே ஒரு பக்தி இருக்குது அப்படின்னு இன்னும் நம்புகிறாங்க. அது ஏன்னா உலகத்தில் ஜோதிடத்தை நம்புறவங்களுக்கு உண்டு சந்திரனுக்கான ஸ்தலம் அப்படின்வாங்க. சந்திரன் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன் அதிகமாக இருக்கும். 2/20 இந்த தேதியில் பிறந்த 29 இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க, மனச்சஞ்சலத்தோடு இருப்பாங்க. பொதுவாகவே மனச்சஞ்சலமாக இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து இந்த ஃபைனான்சியலாக கஷ்டமாக இருக்கிறவங்களாம் நீங்கள் திருப்பதி போயிட்டு வாங்க திருப்பம் வந்துடும் அப்படின்வாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பட அதிபர் தன்னுடைய முதல் படத்தினுடைய பொட்டின்வாங்க அப்போல்லாம் வந்து இப்போ வந்து சிப்பாக மாறிடுச்சு. ஃபிலிம் பொட்டியை அங்கே கொண்டு போய் வச்சுட்டு அதன் பிறகு தான் அவர் ரிலீஸ் டேட்டே வந்து அறிவிப்பார் படம் முடிஞ்ச பிறகு. அது காரணம் கொடுத்தது அவர் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், நடிகர் தயாரிப்பாளரான பாலாஜி அவர் வந்து கேரளாவில் வந்து இங்கே வந்து படம் எடுக்க போய் நஷ்டமாகி திரும்ப கேரளாவுக்கு போயிட்டோன்னே அவங்க அம்மா கிட்ட சொல்லி அழுதுருக்காரு. வந்து நஷ்டமாயிடுச்சுங்க அப்படின்னு. உன்னை நான் பெருமாளுக்கு வேண்டி நீ பிறந்த உனக்கு பேரே வந்து பாலாஜின்னு வச்சேன், அதனால் வந்து நீ பார்ட்னர்ஷிப்பாக அவர் ஒருத்தரை சேர்த்துக்கோ, உன் படம் பூஜை போடும்போது பார்ட்னர்ஷிப் திருப்பதி பெருமாள் அப்படின்னு
ஆரம்பிச்சு இது பண்ணு அப்படின்னா அதை கையில் பிடிச்சார் அவர் வந்து. முதல் இது வந்து என்னுடைய பார்ட்னர் திருப்பதி பாலாஜி, அதன் பிறகுதான் நான் பாலாஜி. அதன் பிறகு அவருடைய படம் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட். பில்லெல்லாம் அவர் எடுத்த படம் தான் வந்து. அதை தொடர்ந்து அவர் செஞ்சுக்கிட்டே அந்த வர லாபத்தில், அந்த படத்தில் வர லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை கொடுத்துறாரு. அவங்க நம்பிக்கை. காரணம் என்னன்னா, நான் சொன்னேன் ஆரம்பத்தில் ஒரு பணக்கார பெருமாள் அப்படின்னு. ஆனால் ரமணமூர்த்தி என்ன சொல்றாரு, அவர் பணக்கார பெருமாள் வாரி கொடுப்பாரு, அள்ளி கொடுப்பாரு. அதை தாண்டி அவரை பார்த்தாலே எனக்கு மனநிறைவு. நான் எப்படி போய் பார்ப்பேன்னா, இந்த 3350 படிக்கட்டுகளையும் கடந்துதான் நான் போய் வைப்பேன், இனியும் பார்த்து கொண்டிருப்பேன் அப்படின்றாரு. பெருமாளுடைய மகிமையை பற்றியும் அடுத்த வீடியோவில் வந்து பேசுவோம். நன்றி.